ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பென் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி. ஸோ இன்றைக்கி ரிவிஷன். ஸோ டே 25 இருக்கோம். இன்றைக்கி ரிவிஷன் தான். ஸோ இத்தனை நாள் பார்த்த டாப்பிக்கை இன்றைக்கி ரிவைஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் என்னென்னு போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் ஒரு டைம் அண்ட் ஒர்க் கான்செப்டில் கொடுத்துருக்காங்க. ஒரு டைம் அண்ட் ஒர்க் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? இஃப் 100% கேன் ஃபினிஷ் எ ஒர்க் இன் 7 days. 100 ஆட்கள் ஒரு வேலையை 7 நாளில் முடிக்கக்கூடும் எனில் அதே வேலையை 35 நாட்களில் முடிக்க எத்தனை நபர் தேவைப்படுவார்? அப்போ 100 ஆட்கள் சேர்ந்து 7 நாளில் முடிச்சிடுறாங்களாம். அப்போ அதே வேலையை 35 நாளில் முடிக்கிறதுக்கு எத்தனை பேர் வேணும்? அவ்வளோதான் கேள்வி. அப்போ லாஜிக்காக யோசிங்களேன். 100 பேர் சேர்ந்து 7 நாள் செய்கிறாங்களா? இப்போ 35 நாள் செய்யலாமா? அப்போ ஆட்கள் கண்டிப்பாக கம்மியாக தானே ஆகும். ஸோ அப்போ எல்லா ஆன்சருமே 100 ஆட்களை கட்டியே கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இதை போட்டோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். 7 35 அடிச்சேன்னா 5ன்னு வரும். இங்கே வச்சேன்னா 20. அப்போ x = 20. அப்போ 20 நபர்கள் தேவை. அப்போ 100 ஆட்கள் 7 நாளில் முடிக்கிற வேலையை 35 நாட்களில் முடிக்கணும் அப்படின்னா 20 ஆட்கள் சேர்ந்தாங்க அப்படின்னா 35 நாட்களில் முடிச்சிடலாம். ஸோ ஆப்ஷன் ஏ 20 ஆட்கள் அப்படிங்கிறத இதற்கான ஆன்சர். அடுத்த கொஷின், இரு எண்களுக்குரிய மீச்சிறு மதிப்பு 495. மேலும் அவ்விரு எண்களின் மீப்பெரு மதிப்பு 5. அதாவது 2 நம்பர் இருக்குது. அந்த நம்பரினுடைய எல்சிஎம் கொடுத்துட்டாங்க. மீச்சிறு மதிப்பு என்னது? 495. அவ்விருங்களுடைய மீப்பெரு மதிப்பு அப்போ ஹச்சிஎஃப் கொடுத்துருக்காங்க. ஹச்சிஎஃப் என்னன்னு கொடுத்துருக்காங்க? 5ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இரு எண்களின் கூட்டுத்தொகை அப்போ சம்மு. மொத்த ரெண்டையும் கூட்டணும்னா இப்போ எல்சிஎம் ஆஃப் ஏ, பி, அந்த 2 நம்பரை நான் ஏபின்னு வச்சுக்கிறேன்னா எல்சிஎம் ஆஃப் ஏ, பி, ஹச்சிஎஃப் ஆஃப் ஏ, பி, சம் ஆஃப் ஏ ப்ளஸ் பி. அதாவது ஏ, பியினுடைய சம்மு அப்படின்னா ஏ ப்ளஸ் பி என்னென்னு கொடுத்துருக்காங்க? ஏ ப்ளஸ் பி 100ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கேட்குறாங்க? அதனுடைய டிஃப்ரென்ஸ் அவ்விரு எண்களின் வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஏ மைனஸ் பி கேட்குறாங்க. ஸோ சிம்பிளாக நான் யோசிக்கிறேன். ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர். இப்போ ஏ மைனஸ் பி தானே நமக்கு தேவை. அப்போ ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4ab எழுதிக்கலாமா? கரெக்டு தானே? இப்போ ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் நான் எக்ஸ்பெண்ட் பண்ணேன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab வரப்போகுது. அப்போ ப்ளஸ் 2abயும் மைனஸ் 4abயும் சேர்றப்போ மைனஸ் 2abன்னு வரும். அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கிடச்சிடும் நமக்கு? ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர். அப்போ நான் எழுதியிருக்கிறது கரெக்டு தானே? ஸோ அப்போ இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ ஏ மைனஸ் பி கேட்குறாங்க. ஏ ப்ளஸ் பி தெரியும் 100ன்னு கொடுத்துட்டாங்க. ஆனால் ஏபி நமக்கு தெரியணுமே. இப்போ ஏபின்னு என்ன? ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிஎஃப். இது நமக்கு தெரிஞ்சது தானே? அப்போ எல்சிஎம்மும் ஹச்சிஎஃப் இருக்குல்ல. அப்போ ஏ இன்ட்டு பி கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஏபி என்னது அப்படின்னா 495 இன்ட்டு 5 அப்படியே உள்ள சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர், ஏ ப்ளஸ் பி 100ன்னு தெரியும், அதை அப்படியே ஹோல் ஸ்கொயர் பண்ணிக்கலாம். மைனஸ் 4 இன்ட்டு ஏபி என்னதுன்னா 495 இன்ட்டு 5. ஏபி இங்கே போட்டிருக்கேன்ல, இதை அப்படியே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அப்போ 100 ஸ்கொயர் அப்படின்னா எனக்கு என்ன ஆன்சர் வரும்? 10,000 அப்படின்னு சொல்லி ஆன்சர் வரும். இப்போ 4 5s are 20. அப்போ 20 495 இதை மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இந்த 0 அப்புறம் பண்ணிக்கலாம். 5 2s are 10 மிச்சம் 1, 9 2s are 18, 19 மிச்சம் 1, 4 2s are 8, 9. இந்த 0 போட்டுக்கிறேன். அவ்வளோதான். ஸோ ஆன்சர் மைனஸ் 9900. அப்போ 10,000ல் 9,900 ரூபா 9,900 போச்சு அப்படின்னா எனக்கு என்ன ஆன்சர் வரப்போகுது? 100 ரூபான்னு வரப்போதா? எவ்வளோன்னு ஆன்சர் வரப்போகுது? 100 ரூபான்னு வரப்போகுது. கரெக்டு தானே? 9,900 ரூபா இருக்குது. அதில் 100 ரூபா சேர்த்துட்டேன்னா எனக்கு 10,000 ரூபா கிடைக்க போகுது. அப்போ ஆன்சர் 100. அப்போ ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் 100ன்னு கிடச்சிச்சு. 2 பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன். ஸ்கொயர் ரூட்னா இந்த ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆயிரும். இங்கே ஸ்கொயர் ரூட் எடுத்தேன்னா 10ன்னு ஆன்சர் கிடச்சிருமா? அப்போ என்னுடைய ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ. ஆன்சர் என்னது? 10. ஸோ ஆப்ஷன் ஏ 10 அப்படிங்கிறது இதற்கான ஆன்சர். அடுத்த கொஷின், எ சம் வாஸ் புட் அட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அட் எ செர்டைன் ரேட் ஃபார் 2 years. ஒரு தொகையானது 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டி விகிதத்தில் சேமிக்கப்படுகிறது. அதே தொகை. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொஷின் அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஓகே, எத்தனை வருஷம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க? n is equal to நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2 yearsன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே தொகை 3% அதிக தனி வட்டி வீதத்தில் சேமிக்கப்பட்டால் ரூபாய் 300 அதிகமாக வட்டி கிடைக்கும் எனில் சேமிக்கப்படும் தொகை என்ன? அதாவது ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். ஒரு பிரின்சிபல் இருக்குது. இந்த பிரின்சிபலை சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு 2 வருஷத்துக்கு ஏதோ ஒரு X% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு கொடுத்துட்டாங்களாம். X% வட்டி விகிதத்தை கொடுத்துருக்காங்களாம். சப்போஸ் இது X+3% இருந்துச்சுன்னா, X+3% இதோட 3% சேர்க்குறப்ப அதே அந்த 2 வருஷத்தில் எனக்கு எவ்வளோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக கிடச்சிருக்கான்? 300 ரூபா அதிகமாக
அதிகமாக கிடச்சிருக்கான். எவ்வளோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக கிடச்சிருக்கான்? 300 ரூபா அதிகமாக கிடச்சிருக்கான். அப்போ அந்த பிரின்சிபல் என்னன்னு கேட்குறாங்க. அவ்வளோதான். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா பி என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாக யோசிக்கவா. இப்போ 3% எத்தனை வருஷத்துக்கு? 2 வருஷத்துக்கு. அப்போ மொத்தம் 6% அதிகமாக கிடச்சிச்சு அப்படின்னா 6% அதிகமாக வந்துச்சுன்னா 300 ரூபா எனக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குது. அப்போ 100 அப்படிங்கிறது தானே பிரின்சிபல். அப்போ 100%ங்கிறது பிரின்சிபல். இந்த சதவீதத்தை எடுத்து விட்டுறேன். இப்போ இதை நான் சால்வ் பண்ணேன். எனக்கு எக்ஸுக்கு என்ன ஆன்சர் வருதோ அதான் என்னோட ஆன்சர். இப்போ 6 5 6 ஆர் 30, இங்கே ஒரு 0 இருக்குது. அப்போ அதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியது. கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 5000 ரூபா அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆன்சர். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5000. ஆப்ஷன் ஏ 5000. ஸோ 5000 ரூபாய்க்கு நான் X% வட்டியில் 2 வருஷத்துக்கு விட்டுருந்தேன்னா எனக்கு ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருக்கும். ஆனால் அந்த X% ஒரு 3% எக்ஸ்ட்ரா எனக்கு வட்டி கிடச்சிருந்துச்சு அப்படின்னா எனக்கு எவ்வளோ அந்த 2 வருஷம் முடிவில் எவ்வளோ அதிகமாக கிடச்சிருக்கு? எனக்கு ஒரு 300 ரூபா அதிகமாக கிடச்சிருக்கு. ஸோ அப்போ இதன்படி பார்க்குறப்ப நான் இதை வச்சு சால்வ் பண்ணுறேன். எனக்கான ஆன்சர் என்னென்னு கிடைக்கிது? 5000 ரூபா அப்படிங்கிறது எனக்கான ஆன்சராக கிடைக்கிது. அடுத்த கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது வந்து ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொஸ்டின். என்ன கேட்குறாங்கன்னா, ஃபைண்ட் த பிரின்சிபல் தட் ஈல்ட் எ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ருபீஸ் 1632 ரூபா இந்த 2 வருஷத்தில் 4% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பெர் ஆனம். ஸோ ஆண்டு வட்டி விகிதம் எவ்வளோவா? 4%. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4% சொல்லி கொடுத்துட்டாங்க. எத்தனை வருஷம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க? 2 ஆண்டுகள். நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2 இயர்ஸ், 2 ஆண்டுகள்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. எவ்வளோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குதான்? 1632 ரூபா. அந்த 1632 ரூபாங்கிறது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான். ஸோ இதில் வந்து பிரின்சிபல் அமௌண்ட் இல்லை. அப்போ இதெல்லாம் இருக்கிறப்ப, அதாவது 4% வட்டியில் 2 வருஷத்தில் எனக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 1632 ரூபா கிடைக்கிது அப்படின்னா நான் இன்வெஸ்ட் பண்ண பிரின்சிபல் எவ்வளவு? ஸோ பி என்னன்னு கேட்குறாங்க. அவ்வளோதான். இப்போ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, P × 1 + R / 100 ஹோல் பவர் என்னன்னு நான் போடுறேன். இஸ் ஈக்குவல் டு என்னன்னு எனக்கு கிடைக்கும்? பிரின்சிபல் ப்ளஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு சேர்த்து தான் கிடைக்கும். கரெக்டு தானே? ஆனால் இங்கே எனக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான். அப்போ இந்த P எங்கிட்ட கொண்டு போயிடலாமா? அப்போ P × 1 + P எனக்கு தெரியாது, R எனக்கு தெரியும், 4/100 ஹோல் பவர் என்னுக்கு பதிலாக 2ன்னு நான் போடலாமா? அப்போ இஸ் ஈக்குவல் டு இங்கே P எங்கிட்ட கொண்டு வந்துடுறேன். அப்போ -P இஸ் ஈக்குவல் டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அளவு 1632. ஸோ இப்போ இந்த 100 இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணேன்னா 104/100ன்னு வரும். அப்போ இங்கே எழுதுகிறேன் P × Pயை வெளியே காமனாக கூட எடுத்துக்குவோம். அப்போ 104 / 100 ஹோல் ஸ்கொயர் -1 இஸ் ஈக்குவல் டு 1632. ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணலாமா? 52ன்னு வரும், கீழே 50ன்னு வருமா? அதுக்கப்புறம் 26ன்னு வரும், கீழே 25ன்னு வருமா? அப்போ P × 26 × 26 / 25 × 25 -1 இஸ் ஈக்குவல் டு 1632. அப்போ 26 × 26 என்னன்னு நான் பார்க்கணும். 26 × 26 6 36 3 6 × 2 12 12 + 3 15 வரும். 6 2s are 12 மிச்சம் 1 2 2s are 4 + 1னா 5ன்னு கிடைக்கும். அப்போ 6 7 6 676 25 × 25. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னா P × 676 -25 × 25 225 டிவைடட் பை 625 ஈக்குவல் டு 1632. கரெக்டா? இப்போ நான் 676லேருந்து 625 போச்சுன்னா என்னன்னு நான் கண்டுபிடிச்சா போதுமானது. 676லேருந்து 625 1ன்னு வரப்போகுது, இங்கே 5ன்னு வரப்போகுது. அப்போ 51. இந்த 51ன்னு இப்போ இங்கனக்குள்ளே 51ன்னு எனக்கு ஆன்சர் வந்துருச்சா? இந்த 51 வச்சு இந்த 1632 நான் கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் கண்டிப்பாக ஆகும். அப்போ 1632 இங்கே 51 இருக்குது. அப்போ 3ன்னு போட்டேன்னா 3 15ன்னு வரும். அப்போ மிச்சம் 10ன்னு வரும். 2ன்னா திருப்பி 2 102. கரெக்டு. அப்போ 32ஆல் கேன்சல் பண்ணிக்கலாம். 32. இப்போ P இஸ் ஈக்குவல் டு 625 × 32 தான் என்னுடைய ஆன்சர். இப்போ நான் என்ன போட்டால் போதும்? 625 × 32 என்னங்கிறத போட்டால் போதுமானது. ஸோ அப்போ 625 × 32 5 2s are 10 மிச்சம் 1 5 2s are 10 நல்லா 0 போட்டுக்கிறேன். மிச்சம் 1 4 2 2s are 4 + 1 5 6 2s are 12. இப்போ 5 3s are 15 மிச்சம் 1 3 2s are 6 + 1 7 6 × 3 18. அப்போ 0 திருப்பி 0 திருப்பி 0 0 20,000 ரூபா அப்படிங்கிறத என்னோட ஆன்சர். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா 20,000 ரூபா அப்படிங்கிறத என்னுடைய ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி 20,000 அப்படிங்கிறது தான் என்னோட ஆன்சர். அடுத்த கொஷின். எ டேபிள் இஸ் சோல்டு ஃபார் ருபீஸ் 414 ரூபா அட் எ ப்ராஃபிட் ஆஃப் 15%. ஹவு மச் டிட் இட் காஸ்ட்? ரூபாய்
414க்கு விற்கப்படும் ஒரு மேசையின் லாபம் 15% எனில் அதன் வாங்கிய விலை என்ன? அதாவது செல்லிங் ப்ரைஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா 414 ரூபாய்க்கு ஒருத்தவர் வந்து ஒரு மேஜையை விற்கிறாரு, ஒரு டேபிளை விற்கிறாரு. ஓகேவா? இப்போ இதில் ப்ராஃபிட் எவ்வளோ அவருக்கு கிடைக்குதான்? 15% ப்ராஃபிட் கிடைக்குதான். அப்போ காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு கேட்குறாரு. அவர் வாங்கிய விலை என்ன? விற்ற விலை கொடுத்துட்டாங்க, லாப சதவீதம் கொடுத்துட்டாங்க, வாங்கிய விலை என்னன்னு கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிள். அப்போ 115ங்கிறது 414 ரூபாயா? ஏன்னா 100 ரூபாய்க்கு வாங்கி 15% லாபம் வச்சு விற்கிறாருன்னா 115 அப்படி சதவீதம் வருமா? அப்போ 115%ங்கிறது இந்த 414 ரூபா. அப்போ 100%ங்கிறதான வாங்கிய விலை. அப்போ 100% என்ன? ஓகேவா? 100% என்ன? இப்போ இந்த ஃபஸ்ட்டு சதவீதத்தை எடுத்து விட்டுறேன். 15% அடிச்சுக்கலாம், இருந்தால் எடுத்து விட்டுறேன். இப்போ இதை நான் 5ஆல் கேன்சல் பண்ணுறேன். 23ன்னு வரும், இங்கே 20ன்னு வரும். 414 23ஆல் கேன்சல் பண்ண முடியுமா? இப்போ 1னா 23ன்னு வரும், இங்கே 3 11 7 8 1 4. அப்போ 8 3 சார் 24, மிச்சம் 2, 8 2 சார் 16 17 வந்துருச்சு. கரெக்ட். ஓகே. அப்போ 18ஆல் கேன்சல் பண்ணலாம். அப்போ இது 18. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 18 × 20. அவ்வளோதான் ஆன்சர். அப்போ ஆன்சர் வந்து 360. அப்போ அதனுடைய வாங்கிய விலை எவ்வளோவா? 360 ரூபாய். 360 ரூபாய். விற்ற விலை 414 ரூபா, 15% ப்ராஃபிட்டு. அப்போ வாங்கிய விலை என்ன? 360 ரூபா. ஓகே. நெக்ஸ்ட் கொஷின். ஒரு கூம்பின் அப்போ ஒரு கோணு. ஓகே. ஸோ இது ஒரு மென்சுரேஷன் ப்ராப்ளம், தெரிஞ்சு போச்சு. ஒரு கூம்பின் ஆரம் மற்றும் சாயுயரம் முறையே ஆர் மற்றும் எல் எனில், அதாவது ஒரு கூம்பின் ஆரம் என்னன்னு கொடுத்துட்டாங்க, இந்த ரேடியஸ் ஆர்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகேவா? சாயுயரம் வந்து எல்லுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. சாயுயரம்னா அந்த ஸ்லாண்ட் ஹைட் வந்து எல்லுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகே தானே? அப்போ இந்த கூம்பின் கன அளவு வால்யூம் என்னன்னு கேட்குறாங்க. கோனினுடைய வால்யூம் என்ன? ஸோ வால்யூம் ஆஃப் த கோன் தான் கேள்வி. ஓகேவா? அப்போ வால்யூம் ஆஃப் த கோன்னா 1/3 πr² ஹச்சா. ஆனால் நமக்கு இங்கே ஹச்சு தெரியாது. அப்போ ஹச் எப்படி போடலாம்? இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா? இது ஒரு கோணு, நல்லா பெருசாக கூட வரைகிறேன். இது ஒரு கோணு, இது ரேடியஸ் 6, இது எல்லு, இதுதான் ஹச்சு. இந்த ஹச் இருக்குல்ல, இந்த வால்யூம் ஃபார்முலாவில் இருக்கிற ஹச்சு இதுதான். அப்போ இந்த இதை வச்சு இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி தெரியுதா? இந்த இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தானே? இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா? அப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஹைபாட்டனியூஸ் எது? எல்லு. அப்போ ஹைபாட்டனியூஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். அப்போ ஹச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். ஸோ தீட்டா எங்கே எடுக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து அட்ஜசன்ட்டும் ஆப்போசிட்டும் மாறுபட போகுது. பட் ஏதோ ஒன்று அட்ஜசன்ட், ஏதோ ஒன்று ஆப்போசிட். அதனால் ஹச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். இப்போ நமக்கு தேவை என்ன? ஹச். அப்போ இதிலிருந்து ஹச் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எல் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் நான் போடலாமா? இந்த ஆர் ஸ்கொயர் அங்கிட்டு கொண்டு போயிடுறேன். ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட், இந்த ஸ்கொயரும் இந்த ஸ்கொயர் ரூட்டும் போயிடும். அப்போ ஹச் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர். அவ்வளோதான். இங்கே இது அப்படியே போய் இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறேன். அப்போ 1/3 πr² இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர். இந்த ஆன்சர் இங்கே இருக்கான்னு எங்கே இருக்குன்னு பார்க்கணும். இந்த ஆன்சர் இங்கே எங்கே இருக்குது? 1/3 πr² எல் ஸ்கொயர் மைனஸ். ஸோ ஆப்ஷன் ஏ தான் நமக்குரிய ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் நமக்குரிய ஆன்சர். அடுத்த கொஸ்டின். ஃபைண்ட் த சம் ஆஃப் ஃபஸ்ட் 20 டேர்ம்ஸ் ஆஃப் த அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன். ஒரு கூட்டுத்தொடர் வரிசை கொடுத்துருக்காங்க. இதில் வந்து முதல் 20 உறுப்புகளின் கூடுதல் என்னன்னு கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிள். ஸோ அப்போ sum of n terms is equal to n/2 into 2a plus n minus 1 into d. ஓகேவா? இதை நான் போட்டுக்கலாம்ல, இந்த ஃபார்முலாவில் கண்டுபிடிக்க முடியும். இப்போ ஏ என்னன்னு தெரியுமா? ஏ வந்து 1. அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 1. அப்புறம் என்ன வேணும்? எண்ணு வேணும். எண்ணு எத்தனைன்னு சொல்லிட்டாங்க? 20 உறுப்புன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் 20 உறுப்புகள். அப்போ அடுத்து என்ன வேணும்? எனக்கு டி வேணும். டி வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். 7/4 - 1 போட்டால் நமக்குரிய டி, அதாவது செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட் டேர்ம், இல்லை தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்ம், ஏதோ ஒன்று போட்டால் நமக்கு டி கிடைக்க போகுது. அவ்வளோதான். அப்போ 7 - 4 / 4 3/4. டிங்கிறது என்னது? 3/4 அப்படிங்கிறது எனக்கு கிடச்சிச்சு. ஸோ எல்லாத்தையும் உள்ளே போடுறேன். அப்போ 20 / 2 2 × 1 2ன்னு வரப்போகுது. ப்ளஸ் n - 1 19, 20 - 1 19. டி என்னது? 3/4. இதை அப்படியே சால்வ் பண்ணேன், எனக்கான ஆன்சர் கிடைக்க போகுது 10ன்னு வரும். அப்போ இங்கே வந்து 2ன்னு இருக்குது. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? 2 4s are 8. 8 + 19 × 3 20 × 3 என்ன வரும்? 60 வரும். அப்போ 90 × 3 என்ன வரும்? 57 வரப்போகுது. 57 / 4. இப்போ இங்கே கேன்சல் பண்ணலாம். 5ன்னு வரும், இங்கே 2ன்னு வரும். அப்போ 8 + 57. 57ஓட 8 கூட்டணும் அப்படின்னா 65ன்னு வருமா? அப்போ 65 × 5 / 2. அவ்வளோதான். 65 × 5 / 2 தான் எனக்குரிய ஆன்சர். 65 × 5 5 5 25 2
5 × 6 30, அப்போ 32ன்னு வரப்போகுது ரெண்டை கூட்டினோம்னா. அப்போ 325/2ங்கிறத என்னோட ஆன்சர். இது ஆப்ஷனில் இருக்கா? 325/2. ஸோ ஆப்ஷன் ஏ 325/2 அப்படிங்கிறது தான் இதற்கான சரியான விடை. ஸோ அவ்வளோதான். ஸோ இதை இன்னொரு விதமாக கூட பண்ணலாம். எப்படி பண்ணலாம்? இந்த திருப்பி அதையும் கூட எழுதி காமிச்சிடுறேன். எஸ்என் என்ன சொன்னேன்? n/2 × 2a + n - 1 × d. இப்படி பண்ணலாம். இல்லை அப்படின்னா n/2 × a + lன்னு எழுதலாம்ல. a + எல்லுன்னு எழுதலாமா? அப்போ இங்கே எல் எத்தனாவது டேர்மா? 20வது டேர்ம் நம்ம எல் கண்டுபிடிக்கணும். அப்போ எல் இஸ் ஈக்குவல் டு என்ன? 20வது டேர்ம்னா a + n - 1 × d. அதாவது ஏதோ ஒரு nth டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இது. அதை நான் எல்லுன்னு எடுத்துக்கிட்டா 20வது டேர்ம். அப்போ a1 + n - 1 என்னது? 19ன்னு வரும். n - 1 20 - 1 19. d என்னது? 3/4 நம்ம போனப்பே கண்டுபிடிச்சோம். அப்போ இதை சால்வ் பண்ணி அதை தூக்கி இங்கே சப்ஸ்டிட் பண்ணிட்டேன் அப்படின்னா இதை சால்வ் பண்ணி கூட காமிச்சிடுறேன். ஸோ அப்போ இங்கே 4ன்னு வரும். 4 + 57 டிவைடட் பை 4 + 57 டிவைடட் பை 4ன்னு வரும். அப்போ 61/4ன்னு வருமா? 61/4. இந்த இடத்துல எல் எனக்கு கிடச்சிருச்சு 61/4. இப்போ n என்னது? 20/2. இங்கே சப்ஸ்டிட் பண்ணிடுறேன். ஏ என்னது? 1 + 61/4. அப்போ இங்கே வந்து என்னென்னு 10ன்னு கிடைக்கும். அப்போ 10 × இந்த 4 கிராஸ் மல்டிப்ளை பண்ணேன்னா 4 + 61 டிவைடட் பை 4. கரெக்டாக? அப்போ திருப்பி இதை நான் இது பண்ணேன்னா இங்கே 5ன்னு வரும், இங்கே 2ன்னு வரும். அப்போ இங்கே 65 × 5 டிவைடட் பை 2. அப்போ 65 × 5 என்னன்னு பார்க்கணும். 5 5 25, 2 5 × 6 30. 30 + 2 32. அப்போ ஆன்சர் எனக்கு என்னென்னு கிடச்சிச்சு? 325/2. அதே ஆன்சர் கிடச்சிச்சா? 325/2. ஸோ அதான் நம்ம இந்த ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவுக்கு பதிலாக இதுவும் போடலாம். பட் நான் இதை போட்டாலே எனக்கு இந்த ஃபார்முலா தான் கிடைக்கும். எல்லுக்கு பதிலாக இதை அப்படியே கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணுங்களேன். a + n - 1d சப்ஸ்டிட் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த எல்லுக்கு பதிலாக a + n - 1 × d சப்ஸ்டிட் பண்ணேன்னா இந்த ஏவும் சேர்ந்தது இந்த 2a வந்துருக்கு. n - 1d அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டோம். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபார்முலாக்கு பதிலாக இதை சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபார்முலா வந்துடும். ஸோ எது நமக்கு தெரியுதோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் ஏன் இதை எடுத்து யூஸ் பண்ணேன் அப்படின்னா எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு திருப்பி அதை கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணுறதுக்கு நம்ம டேரெக்டாக எனக்கு இந்த ஃபார்முலா தெரியுங்கிறதுனால இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான் விஷயம். ஸோ எப்படி போட்டாலும் ஆன்சர் ஒன்று தான். 325/2 அப்படிங்கிறது தான் நமக்கான ஆன்சர். அடுத்த கொஷின். ஸோ இது வந்து which letter will be midway between 6th letter from left and 14th letter from left in English alphabet. ஆங்கில எழுத்துக்களில் இடது பக்கத்திலிருந்து 6வது எழுத்துக்கும் இடது பக்கத்திலிருந்து 14வது எழுத்துக்கும் நடுவில் உள்ள எழுத்து என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி. இப்போ ஏபிசிடி வரிசையாக எப்பயும் போல் எழுதிக்கிறேன். ABCDEFGHIJKLMNOPQRST. ஸோ போதும், இது நமக்கே தெரியுது. 6வது எழுத்துக்கும் 14வது எழுத்துக்கும் நடுவில் என்னென்ன ஜோட்டி அப்படின்னு சொல்லிடுவோம் ஏற்கனவே. அப்போ ஈனா 5ன்னு வரப்போகுது, ஜேக்கு 10, ஓக்கு 15. ஓகே தானே? அப்போ 6வது எழுத்து என்னது? எஃப். 6வது எழுத்து எஃப். 14வது எழுத்து என்ன? எண்ணு. 14வது எழுத்து என்ன? எண்ணு. அப்போ 6வது எழுத்துக்கும் 14வது எழுத்துக்கும் நடுவில் இருக்கிற எழுத்து என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இங்கிட்டு ஒரு 3 அடிக்கிறேன், இங்கிட்டு ஒரு 3 அடிக்கிறேன். அப்போ நடுவில் இருக்கிற எழுத்து ஜே அப்படிங்கிறது தான் என்னோட ஆன்சர். அதாவது எஃப்க்கும் எண்ணுக்கும் நடுவில் உள்ள எழுத்து என்னன்னு கேட்குறாங்கப்பா. அவ்வளோதான், சிம்பிளான கொஷின். ஸோ நடுவில் இருக்கிற எழுத்து அப்படியே பார்த்துக்கிட்டே வர்றேன். இங்கே ஜே தான் கிடைக்குது. ஏன்னா இங்கிட்டு 3 அடிக்கலாம். எஃப்க்கு அப்புறம் 3 எழுத்து இங்கிட்டு அடிச்சு விட்றேன், எண்ணுக்கு அப்புறம் 3 எழுத்து இங்கிட்டு அடிச்சு விட்றேன். அப்படின்னா நடுவில் இருக்கிற எழுத்து எனக்கு என்னன்னு கிடச்சிச்சு? ஜே அப்படிங்கிறது தான் என்னோட ஆன்சர். ஸோ இல்லாட்டி ரொம்ப சிம்பிள். 6வது எழுத்துக்கு 14வது எழுத்துக்கு நடுவில் எழுத்து தானே. அப்போ 6 + 14 டிவைடட் பை 2. 20/2. 20/2 என்ன? 10ன்னு ஆன்சர் வரும். 10வது எழுத்து என்னது? 10வது எழுத்து ஜே. அவ்வளோதான். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி, ஜேங்கிறது தான் ஆன்சர். ஸோ இப்படி எழுதி பார்த்துட்டா பெஸ்ட்டு எப்பயுமே, எனக்கு தெரிஞ்சது அதே. ஸோ ஃபஸ்ட்டே கொஷின் பேப்பர் வாங்கினோன்னே இந்த ஏபிசிலாம் எழுதி வச்சிடணும் ஏதோ ஒரு இடத்துல. ஸோ அந்த இடத்துல எழுதி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம டக்குன்னு இதை போட்டு அப்படியே ஆன்சர் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஸோ அடுத்த கொஷின். 3 ஐடென்டிக்கல் கியூப்ஸ் 3 சென்டிமீட்டர் பக்க அளவு உடைய ஒரே மாதிரியான 3 கனசதுரங்கள் ஒன்றோடு ஒன்று பக்கவாட்டில் இணைக்கப்படும் போது கிடைக்கும் புதிய கனச்செவ்வகத்தின் மொத்த பரப்பு. ஸோ ஃபஸ்ட்டு இதில் மொதல் கான்செப்ட் என்ன? 3 கியூபாம்ப்பா. இப்படி 3 கியூப் இப்படி ஒட்டி வைக்கிறப்ப ஒரு கியூபாய்டு ஃபார்ம் ஆயிடுச்சா? ஒரு கியூபாய்டு. அதாவது கியூபுங்கிறது ஸ்கொயருடைய 3 டைமென்ஷனல். ஓகே தானே? கியூபாய்டு அப்படிங்கிறது ரெக்டாங்கிளினுடைய 3 டைமென்ஷனல். ஓகே தானே? ஸோ அப்போ 3 கியூபை பக்கத்தில் ஒட்டி வைக்கிறப்போ ஒரு கியூபாய்டு ஃபார்ம் ஆயிருக்கா? இது ஒரு கியூபு, இது ஒரு கியூபு, இது ஒரு கியூபு. அப்போ 3ஐயும் ஒட்டி வைக்கிறப்போ ஒரு கியூபாய்டு ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இந்த கான்செப்ட் ஓகேவா? ஓகே. இப்போ இந்த கியூபாய்டினுடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்னன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கியூபாய்டினுடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாக்கான ஃபார்முலா 2 × L × B + B × H +
எல் இன்ட்டு ஹச். ஓகே தானே? ஸோ அதாவது ஒரு கியூபாய்டு எடுத்து வேணால் பாருங்களேன். ஸோ ஏதோ ஒரு இது மாதிரி ஒரு டப்பா மாதிரி கிடச்சிச்சின்னா அதில் பாருங்கள். ஸோ எல் இன்ட்டு பி, லென்த்தையும் பிரெத்தையும், ரெண்டு சைடு இருக்கிற லென்த்து பிரெத்து. ஸோ லென்த்து பிரெத்து அப்படின்னா லென்த்து பிரெத்து. ஸோ இது 3 டைமென்ஷனில் வரையலை, ஸோ அதனால் இப்படி தெரியுது. ஸோ லென்த் இன்ட்டு பிரெத்து. ஸோ நீங்கள் யோசிச்சு பார்த்தா புரியும். ஸோ லென்த்து பிரெத்து அது அப்படி யோசிச்சு பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஸோ லென்த்து இது, பிரெத்து இது, இது இப்படி யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா லென்த் இன்ட்டு பிரெத்து, ரெண்டு சைடு இருக்குமா அதை ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் பிரெத்து இன்ட்டு ஹைட்டு. ஸோ இது பிரெத்துனா அதோட ஹைட் இருக்கும்ல, ஸோ அந்த ஹைட்டையும் இது இப்போ மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதை ரெண்டு பக்கமும் இருக்கும். ஸோ ரெண்டு சைடு இருக்குது, அதை ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் லென்த் இன்ட்டு ஹைட்டு. ஸோ அப்போ அந்த லென்த்துக்கு ஒரு ஹைட் இருக்கும்ல, ஸோ அது அப்போ 3 நீங்கள் ஒரு ஷேப் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக இது பண்ண முடியும். ஸோ ஒரு சாப்பீஸ் டப்பா, ஒரு பெரிய சாப்பீஸ் டப்பா இருக்குதுன்னு யோசிச்சு பார்த்துக்கோங்களேன். அந்த சாப்பீஸ் டப்பாவை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். மொத்தம் 6 சைடு இருக்கா அந்த சாப்பீஸ் டப்பாவுக்கு, மேலே கீழே இந்த பக்கம் அதுக்கப்புறம் 2 சைடு. ஸோ இப்போ 6 சைடு இருக்கும். அந்த 6 சைடுக்கு நீங்கள் லென்த்து பிரெத்து ஹைட்டு போட்டு பார்த்துட்டிங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அவ்வளோதான். ஸோ ஃபார்முலா இப்படி தான் வந்துச்சு. ஸோ இப்போ இது எனக்கு என்னன்னு தெரியணும். அப்போ 3 க்யூபுமே எவ்வளோ சைடுன்னு சொல்லிட்டாங்க. க்யூப் அப்படின்னா எல்லா சைடும் சேமாத்தே இருக்க போகுது. அப்போ 3 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 3 சென்டிமீட்டர் க்யூபை இப்படி பக்கத்தில் வைக்கிறப்ப பிரெத்தும் ஹைட்டும் மாற போகிறது கிடையாது. கரெக்டாக? பிரெத்தும் ஹைட்டும் மாற போகிறது கிடையாது. இங்கே இருக்குமா இப்படி ஒரு பிரெத் இருக்குது. ஸோ அந்த பிரெத்தும் இந்த ஹைட்டும் மாற போகிறது இல்லை. ஆனால் லென்த்து மாறும். லென்த்து என்னென்னு மாறும்? 9ன்னு மாறும். கரெக்டாக? ஏன்னா 3 + 3 அப்படிங்கிறப்போ 9ன்னு மாறப்போகுது. அப்போ 2 இன்ட்டு எல் இன்ட்டு பி என்னென்னு வரப்போகுது? 9 3s are 27 ப்ளஸ் பி இன்ட்டு ஹச் 3 3s are 9 ப்ளஸ் எல் இன்ட்டு ஹச் 9 3s are 27. அவ்வளோதான். ஸோ அப்போ 27 + 27 54. ஆமாம் 54 ப்ளஸ் 9 63ன்னு கிடைக்க போகுது. 63 × 2 60 60 120. 6னா இது 3 2 6ன்னு வரும். அப்போ 126. ஓகேவா? 126 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஏன் சென்டிமீட்டர் ஸ்கொயர்? இது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா தான். ஏரியா அப்படின்னா சென்டிமீட்டர் ஸ்கொயரில் தான் இருக்கணும். ஸ்கொயர் யூனிட்ஸில் தான் வரும். ஓகே தானே? அப்போ 126 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஆப்ஷன் பி தான் இதற்குரிய ஆன்சர். அடுத்த கொஷின், வாட் இஸ் த ரேஷியோ? ஸோ இது இப்போ ரேஷியோ ப்ரொபோர்ஷனில் ஒரு கான்செப்ட். ரேஷியோ ஆஃப் 40 minutes 1 hour. 1 hourனா 60 நிமிஷம். 1 hour அப்படியே 60 நிமிஷம்னு மாற்றிக்கிறேன். ரெண்டையுமே சேம் யூனிட்டில் தான் நான் வச்சுக்கணும் ரேஷியோ பார்க்குறப்ப. அவ்வளோதான், சிம்பிள் கான்செப்ட். கேன்சல் பண்ணினா என்னென்னு வரும்? 2:3ன்னு வரப்போகுது. அப்போ ஆப்ஷன் சி 2:3 அப்படிங்கிறது அதனுடைய ஆன்சர். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.